ஒரே ஒரு சமூகம் தான் தமிழ்நாட்டிலேயே இந்து மதத்திலிருந்து கிறிஸ்டியனுக்கோ இல்ல முஸ்லீமுக்கோ மாறாத சமூகம் அப்படின்னா அது முத்திரையர் தான். இப்போ நம்ம கிறிஸ்டியன் நாடார் கேள்விப்பட்டிருப்போம், கிறிஸ்டியன் உடையார் கேள்விப்பட்டிருப்போம், கிறிஸ்டியன் தேவர் கூட கேள்விப்பட்டிருப்போம். இப்படி அதே மாதிரி தலித்துகள் பல பேர் இஸ்லாமியர்களா மாறி இருக்காங்க, கிறிஸ்துவர்களா மாறி இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் மதமே மாறினது கிடையாது. இந்த மதம் இந்து மதத்தோட பிடிப்போட கொண்ட ஒரு மதம், ஒரு இனம். பியூர் ஹிந்துஸ், எப்படி பியூர் ரேஸ்ன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்க பியூர் ஹிந்துஸ். நீங்க பேரரசர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவருக்கு நிகர் அந்த சமயத்திலும் இல்லை, இன்றைக்கு வரைக்குமே ஒரு அரசாங்கம், ஒரு அரசு இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிறனாலதான் அரசனுக்கு அரசரா இருக்க போய் தான் அவர் பேரரசர் அப்படின்னு சொல்றாங்க. பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையோட இயற்பெயர் என்னன்னா சூரன் மாறன். அரசனுக்கு அரசன் மட்டும் கிடையாது, வீரனுக்கும் வீரன் கூட. இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவரோட வீரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் போருக்கு போகும்போதே வாய்ப்போட தான் போறான். அதாவது உறுதியா நான் இதுல வெற்றி பெறுவேன் அப்படின்னு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கு. அந்த வீரத்தோட உறுதி அதை காட்டுது. பெரும்பிடுகு முத்திரையர் அவர் தான் தமிழ் சமூகத்தோட வீரத்தோட அடையாளம் கூட நம்ம சொல்லலாம். ஒரு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் ஒரு சாதி தலைவர் கிடையாது, சாதி அரசர் கிடையாது. அவர் தமிழ் தலைவர், தமிழருக்கான அரசர். அவர் அஞ்சிப்பு சூடி வால்போரில் வெற்றி பெற்று வாகைப்பு சூடிய கோமாரன், நேர் நின்ற களங்களில் எல்லாம் எதிரிகள் கலங்கிட போர்பல வென்ற தமிழ் பெரும் மூதாதை வல்லவக்கோன் பெரும்பிடுகு முத்திரையர் அவர்களின் வீரத்தை போற்றுவோம். செந்தலை கல்வெட்டில் செந்தமிழ் வெண்பாக்கள் கொண்டு மெய்கீர்த்தி கண்ட விடேல் விடுகு விழு பேரதிரியன்